ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு 3 மாவட்டத்துக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் கடந்த 3 வருஷமாக காலியாக உள்ள கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி பார்த்தா ஒவ்வொரு ப்ராசஸாக போயிட்டுருக்கு. தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 2299 வேக்கன்சி காலியாக இருக்குது. கடந்த 3 வருஷமாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதிலே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போது இந்த வேலையை பார்த்தா ஒரு 3 மாவட்டங்களில் அதுக்கான சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. மாவட்டம் ஈரோடுலேருந்து அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 3 வருடங்களுக்கு மேலாக கிராம உதவியாளர் காலிப்பணிகள் நிரப்புவதற்காக இந்த சுற்றறிக்கை அறிவுரையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஈரோடில் மொத்தமாக 10 தாலுக்கு இருக்குது. ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக உள்ள வேக்கன்சி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஈரோடில் 9, கொடுமுடி 10, மொடக்குறிச்சி 15, அந்த மாதிரி மொத்தமாக 141 வேக்கன்சி ஈரோட்டில் காலியாக இருக்குது. அதை பற்றிக்கு நிரப்ப போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு டைம் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை 1st வீக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 1st வீக்கை தாண்டக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. தேதி அதிகபட்சமாக 4/7/2025 அன்னைக்கே நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது. பட் அன்னைக்கு வரலை. இப்போதைக்கு அதிகபட்சமாக நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜூலை 1st வீக் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக சண்டே அல்லது மண்டே, அதிகபட்சம் மண்டே கண்டிப்பாக உங்களுக்கு சேர்ந்துருங்க. ஏன்னா ஜூலை 1st வீக் பார்த்தா மண்டேலேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ டைம் முடிஞ்சுது. மண்டே கண்டிப்பாக பார்த்தா பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 3/8/2025 கொடுத்துருக்காங்க. 30 நாட்கள் வரைக்கும் டைம் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 20/9/2025 அன்னைக்கு தாங்க உங்களுக்கான இன்டர்வியூ இருக்க போகுது. ஸோ ஃபைனலாக யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை 5/10/2025 அன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு சில திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க. மதிப்பெண் வழங்குதல் கல்வி தகுதியில் அதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 2வது மாவட்டமாக உங்களுக்கு திருப்பூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதிலே அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தமாக தமிழகத்தில் உள்ள மொத்தமாக 2299 வேக்கன்சி நிரப்ப போகிறோம். அதில் திருப்பூர் மாவட்டத்தில் 102 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 102 வேக்கன்சி எங்கெங்கே அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மதிப்பெண் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கடைசியாக பார்த்துடலாங்க. ஸோ இப்போ திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பப்போ டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ தினசரி பத்திரிகை விளம்பரம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு தெரிவித்தல் எப்போனா 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தா நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 6/7/2025 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறோம், நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. கடைசி தேதியை அப்ளை பண்ணுறதுக்கு 4/8/2025 கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதற்கான கடைசி தேதி 12/8/2025 அன்னைக்கு. தேர்வு நாள், அதாவது உங்களுக்கு தேர்வு நாள் படித்தல் எழுதுத்திறன் தேர்வு எப்போனா 2/9/2025. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 23 வரைக்கும் இன்டர்வியூ இருக்க போது. செலெக்ஷன் லிஸ்ட்டு 25/9/2025 அன்னைக்கு இருக்கும். ஒவ்வொரு வட்டத்திற்கும் துணை ஆட்சியர் நிலையிலான கண்காணிப்பாளர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 102 வேக்கன்சி மொத்தமாக ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்லடம் 8, தாராபுரம் 36, காங்கேயம் 8, அந்த மாதிரி டோட்டலாக 102 வேக்கன்சியை அப்டேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த தாலுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத. ஸோ இதில் பாருங்கள், பெறப்பட்ட விண்ணப்பங்களை தேதி வாரியாக தனி பதிவேட்டில் பதிவு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தா இதாங்க உங்களுக்கு அப்டேட். அதுக்கப்புறம் 3வதாக பார்த்தா இன்னொரு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் அதை பற்றி பார்க்கலாங்க. இதில் மொத்தமாக பாருங்கள் ஒவ்வொரு வயசாக, அதாவது இப்போ சூலூர் வட்டம்னா அந்த சூலூர் வட்டத்தில் எந்தெந்த கிராமத்துக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது அதை வச்சு இன்னும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. எந்தெந்த கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருக்குன்ற வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 61 வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்றத இதில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான டைம் டேபிள் என்ன அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கும் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 4/8/2025 கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான் ஓரளவுக்கு இன்டர்வியூக்கான தேதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு 3 மாவட்டத்துக்கான சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ சண்டே நாளையிலேருந்து அதை கண்டினியூஸாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிட்டே வருவாங்க. ஸோ யாரும் பயப்பட தேவை. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ 4ஆம் தேதியே வரும்னு சொன்னீங்க, இன்னும் வரல அப்படின்ற மாதிரி. பட் வந்து பார்த்தா டிலே ஆகிடுச்சு அவங்க பண்ணது. பட் நாளையிலேருந்து பார்த்தா ஒவ்வொரு மாவட்டமாக அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருவாங்க. நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பேப்பரில் வரும், அஃபிஷியல் வெப்சைட்லாம் வரும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா அதில் தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீடியோ விட அதை ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணணும். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது இப்போ இந்த வேலையை இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னமான கல்வி தகுதி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே, அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க அல்லது ஃபெயில் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு. சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,100 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 35,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, அதாவது மதிப்பெண் வழங்குவதில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பு இறுதித் தேர்வுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனத்துக்கான ஓட்டும் திறன், உங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கான ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. உங்ககிட்ட 2 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சைக்கிள் ஓட்டுவதற்கான டெஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க மிதிவண்டிக்கான டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 10 மதிப்பெண். நெக்ஸ்ட்டு வாசித்தல் மற்றும் எழுதும் திறன். ஸோ தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாசிக்க தெரியும், அதேமாரி எந்த அளவுக்கு எழுத தெரியும் அப்படின்றதுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்த ஊரில் வேலை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் மதிப்பெண் இருக்குங்க. அதாவது இப்போ உங்கள் சொந்த ஊர்லேயே ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் அந்த சொந்த ஊர்லேயே அப்ளை பண்ணுறீங்க, சொந்த கிராமத்திலே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 35 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இல்லை சொந்த கிராமத்தில் எனக்கு வேலைவாய்ப்பு இல்லை, பட் அந்த தாலுக்கில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ இருக்க போது இன்டர்வியூ ஒரு 15 மார்க்கு எக்ஸாம் 15 மதிப்பெண் இருக்கும். டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க, சராசரியாக கணக்கிட்டு. அதுக்கேற்ற மாரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா விண்ணப்பதாரரின் ஒட்டுமொத்த செயல்பாட்டுக்கும் ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண்கள், அதாவது இன்டர்வியூக்கு குறைந்தபட்சம் 6 மதிப்பெண் வழங்கணும், அதிகபட்சமாக 12 மதிப்பெண் வரைக்கும் வழங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 12 மதிப்பெண் அதிகமாகவோ அல்லது 6 மதிப்பெண் குறைவாகவோ கொடுக்கக்கூடாது அப்படின்றத இதில் வந்து ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சைக்கிள் ஓட்ட தேவையில்ல, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்ட தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, விண்ணப்பதாரர் SLC தேர்வு தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண் கொடுக்கணும். விண்ணப்பதாரர் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தாலும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரின் வாசிக்கும் மற்றும் படிக்கும் திறனுக்கேற்ப மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு தாலுக் வைஸாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வந்து இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக விரைவில் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இப்போ எல்லாமே வந்து ஒரு சுற்றறிக்கையாக தான் வெளியிட்டு வராங்களே தவிர இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எந்த தாலுக்கும் எந்த டிஸ்ட்ரிக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். இதிலே வந்து சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீக் ஜூலையிலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ விரைவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரெடியாக இருந்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே அப்டேட்டாக வந்து சேரும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு 3 மாவட்டம் கொடுத்துட்டாங்க, ரெடியாக இருந்துக்கோங்க, விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.